மக்களே, இன்னைக்கு எபிசோட்ல ஒரு பக்கம் கமருதீன் வச்சு செஞ்சுட்டு இருக்கான் பார்வதியை அப்படின்றது தான் தகவல். இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் வேறு பக்கம் சோசியல் மீடியாலாம் பார்வதி கமருதீன் ஃபேன்ஸ் மாத்தி மாத்தி மோதிக்கொள்ளும் தருணங்கள் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி என்னையா ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஹைப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, யாரை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேள்வி தான். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ சுபிக்ஷா விக்ரம் இருக்குல்ல, சுபிக்ஷாவை ஓவர்டேக் பண்ணிட்டு விக்ரம் போகிறான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லி அங்கே ஒன்று விஷயம். அதே மாதிரி சாண்ட்ராவை இப்போ திவ்யா ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் விஜேஎஸ் ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு போல, அது எபிசோடில் வருதான்னு தெரில. ஸோ பார்வதி எப்படி கமருதீன் இந்த மாதிரி விஷயமா அப்படின்ற மாதிரி அங்கே போட்டு விட்டு முடிச்சு விட்டுருக்காங்க போல. அதில் ஆல்ரெடி பார்வதி மற்றும் இவங்க இருக்காங்க இல்லையா, சாண்ட்ரா, அவங்க கிளீனிங் டீம்ல சின்ன ரோஸ்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா கொடுத்த வேலையை பண்ணாமல் ஆர்குமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கிறதால அவங்களுக்கு ரோஸ்ட்டும் விழுந்திருக்குது. ஓகேவா, சின்ன ரோஸ்ட் பெருசா இல்லை, ரோஸ்ட் விழுந்திருக்கு. அடுத்து இந்த ஒரு கேள்வி, ஓவர்டேக்கிங் மேட்டர்ல ஓவர்டேக்கிங் எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன், குறிப்பா பார்வதியோட பேர் தான் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்பாயில் பண்றது, ஓவர்டேக் பண்றது, இது எல்லாமே அங்க சொல்லி இருக்கிறாங்க. அது சொன்ன உடனே பார்வதி ஏகப்பட்ட ரியாக்ஷன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ முக பாவனைகள் பார்வதி காட்டுவாங்கல்ல, அந்த முக பாவனைகளை காட்டும் போது அங்க வந்து பார்வதி விஜேஎஸ் கிட்ட ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. அது முன்னாடி அந்த கேள்விக்கு முன்னாடியா பின்னாடியா தெரியல, பட் அப்படி ரியாக்ஷன் காக்கும்போது திரும்ப விஜேஎஸ் கத்துவார்ல வீக்கெண்ட் எபிசோட்ல, அந்த மாதிரி ஒரு கத்தல்ஸும் சில பல திட்டல்ஸுமே பார்வதி அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சொல்றது பார்வதி, மீண்டும் மீண்டும் ஏன் பண்றீங்கன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் வாங்கியிருக்காங்க பார்வதி. அதை நம்ம கேள்விப்படுறோம். அடுத்து கானாவினோட முதற்கொண்டு பார்வதி இப்படிதான் சார் பண்றாங்க, ஸோ கேம் பாதிக்குதான், ஓவர்டேக் பண்றதா இருக்கட்டும், கேம் பாதிக்க செய்யுது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே அங்க போயிருக்குது. யாரு, கமருதீன். அதை கானா வினோத் சொல்லும் போது வந்து பார்வதிக்கு இன்னொரு பக்கம் ஷாக்கு. சரி, கானா வினோத் தான் சொன்னாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ஃபைனலா வந்து கமருதீனே வந்து ஓப்பனா சொல்லிட்டு இருக்காரு, இவங்க பண்ற சில ஏரியால வந்து இவங்க பண்ற ரியாக்ஷன் எனக்கே அப்படிதான் சார் இருக்கு, என் கேமை கொஞ்சம் பாதிக்குது அப்படின்றத ஸ்பாயில் பண்ற மாதிரி சில எலெக்ஷன்ல பண்றாங்க அப்படின்றத ஓப்பனா போட்டு உடச்சிட்டான். ஸோ பார்வதியால என் கேம் கொஞ்சம் ஒரு சில இடங்களை பாதிக்குதுன்றத கமருதீனே போட்டு உடைச்ச உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா கமருதீன் நீயுமா அப்படின்ற மாதிரி சொல்ற உடனே பார்வதியோட ரியாக்ஷனே தெரியல. இதை கேட்டவன தான் கூட இருந்த பார்வதியே கமருதீன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ கமருதீன் ஃபேன்ஸும் பார்வதி ஃபேன்ஸும் முட்டி கொண்டு உள்ளனர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. என்ன பார்வதி கமருதீன் தான் பாக்கா PAKA அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியான செயல் தான் இது. ஆனால் கானா வினோத் போன வாரமே முடிவு எடுத்துட்டார். சாரி, கானா வினோத்தில் கமருதீன் போன வாரமே முடிவு எடுத்துட்டான். எங்கெங்க இந்த வாரம் ஃபுல்லா பல இடங்கள்ல பார்வதியை நோஸ் கட் பண்ணியிருக்கான். நீ என்னைக்கா இருந்தாலும் என்னை தூக்கி அண்டர் த பஸ்ல போட்டுருவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருந்தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதிக்குதுன்றது தான் உண்மை. ஏன்னா நேத்து கூட கமருதீன் போயிட்டு அந்த பலூனை உடச்சிட்டான்னு ஃபீல் பண்ணாங்க. அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணலாம்? ஏன்னா அவங்க ஒரு கண்டஸ்டன்ஸ், நீங்க ஒரு கண்டஸ்டன்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தனி. ஆனா கேமுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது இல்லையா? அதை எடுத்துட்டு வந்து அவனை ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா இல்லையா? ஃபீல் பண்றாங்க தானே? அதைத்தான் அங்க சொல்றான். பல இடங்கள்ல வந்து நீங்க இப்படி பண்றீங்கன்றதை ஓப்பனா போட்டு உடைச்சிருக்கான். ஏன் போன வாரமே வந்து சாண்ட்ரா சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து அந்த கானா வினோத் கேப்டன்சி டாஸ்க்ல என்ன விட்டு போயிட்டு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். கரெக்ட் தானே? கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு, அவருக்கு போய் நின்னாரு. அதை வந்து இவங்க ஃபீல் பண்ணி பேசி என்னை விட்டு கொடுக்குற பல இடத்துல, எப்படி என்னை விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி கமருதீனை வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவனை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதனால அவன் கேம் டவுன் பிளே ஆகுதுன்றது கமருதீனே ஓப்பனா சொல்றான். நீ உன் ஃப்ரெண்டுக்கு போய் நிக்கிறேன்னா நான் அந்த மாதிரி போய் நிக்கிறேன், இது தப்பு கிடையாதுன்ற மாதிரி கமருதீன் ஓப்பனா சொல்லியிருக்கான்ல. அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதையும் சொல்லியிருக்கான், இதை சொல்லியிருக்கான். ஐ மீன் அந்த ரீசன்ஸை, இதுதான் ரீசன்றதை நம்ம கனெக்ட் பண்றோம். இது அடுத்து என்ன சொன்னாங்க இந்த வாரமே, பார்வதி என் காதல் வலையில் வீழ்த்திட்டான், காதல் வலையில் விழ வச்சுட்டான் அப்படின்ற டைலாக்கும் சொன்னவன அவன் ரியாக்ட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் இந்த வேலைலாம் பார்க்காத, சும்மா நீ இந்த மாதிரி வேலை பார்க்கறனா கம்முன்னு இருந்துரு பார்வதின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்கான். ஸோ பல இடங்கள்ல பார்வதியும் கமருதீனை தூக்கி எறியறதுக்கான பிளானிங்கும் சரி, அண்டர் பஸ்ல போட்டிருக்காங்க. எப்படி தூக்கி அவனை வீசி வச்சு செய்யலாம், ஏன்னா அடுத்த வாரம் ஃபேமிலி வீக்கு, நம்ம எஸ்கே பார்க்கலான்ற மாதிரி பார்வதி பல இடங்கள்ல கமருதீனுக்கு பண்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதே கமருதீனு நீ என்ன வேணாலும் பேசு, நான் உன்னை வச்சு செய்யறேன்ற மாதிரி இந்த வாரங்களும் கமருதீன் வந்து பார்வதி இப்படிதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு இந்த இடத்துல அவங்களும் நிறைய பண்ணாங்க. எப்படி இவங்களும் நிறைய பண்ணாங்க. அதுல குறிப்பா இவங்க ஏதாவது சொல்லும் போது இவன் கவுண்டர் போட்டு திரும்ப வச்சு செய்யறான், அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குறான். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான்.
ஸோ அதுல கமருதீனும் பல இடங்கள்ல என் கேம் காலி ஆகுது, இவங்களுக்கு போய் தான் நெகட்டிவ் ஆகுதுன்றத அது 2-3 வாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து ஆரோரா கூட இருக்கும் போதே சொல்லியிருக்காருல, அதுதான் இங்க வெளிப்பட்டிருக்கு. இதுல கூட இருந்த பார்வதியே வந்து கமருதீன் சொல்லிட்டானே, அது எப்படி சரியா இருக்கும்ன்றதுதான் இப்ப பரபரப்பு தகவலா இருக்கிறது. ஸோ அது பார்வதிக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கரு. இதை கேட்டோன்னும் பார்வதி அக்கா அழாம இருக்கணும், அழுதாதான் சாட்சி ஒரு பக்கம் ஷாக்கா இருக்கும். அழுகுறாங்களா என்ன பண்றாங்கன்னு எபிசோடு பார்த்தா தான் தெரியும். ஆனா கண்டிப்பா சண்டை போடுவாங்க, கமருதீன் நீ இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்ற மாதிரி சண்டை போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.